பக்கத்துல இருக்கிற ரஸ்தாலி வாழை மரத்துல பழங்கள் மரத்திலே பழுத்து மஞ்சளா மின்னுது பாருங்க. எப்பயுமே மரத்துல நல்ல பழுத்து முக சிவந்த பிறகு தாங்க வெட்டுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, 2-3 சீப்பு தானா மரத்திலே பழுத்துருச்சு. இதை வெட்டுறப்ப முகத்துல ஒரே சந்தோஷங்க. எனக்கு இயற்கை ஒரு அற்புதங்க. நாம எதிர்பார்க்காம விதை போட்டாலே அது நமக்காக எத்தனையோ காய்கறி பழம்லாம் கொடுக்குது. நாம தாங்க அதை கவனிக்க மாட்டேங்கிறோம். கடைக்கு போய் வாங்கி சாப்பிடறதுல தவறே இல்லைங்க. அதுல கலந்துருக்கிற ரசாயனம் தாங்க கொஞ்சம் நம்மளை கவலைப்பட வைக்குது. இப்ப எல்லாம் பூச்சி மருந்து உரம் இல்லாம எந்த ஒரு விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதனால நம்ம வீட்டை சுத்தி கொஞ்சமாவது நல்ல மண்ணை பார்த்து தொட்டிலேயோ இல்ல தோட்டத்திலேயோ நாமே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க நிறைய செடிகளை வளர்க்குறோங்க. நாமளே ரசாயனம் இல்லாம வளர்க்கறதுனால இந்த மண்ணும் நம்ம உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும்.